ஒரு நாள் ஒரு கிராமத்திலிருந்து ஒரு நடுத்தர வயது மனிதர் காஞ்சி பெரியவரை சந்திக்க வந்தார். அவர் மிகுந்த கவலையில் இருந்தார். சுவாமி, என் வீட்டில் எப்போதும் சண்டை. பணம் வருது, ஆனா நிம்மதி இல்லை. என்ன பண்ணணும்னு தெரியல. காஞ்சி பெரியவர் அமைதியாக அவரை கேட்டுக்கொண்டிருந்தார். சிறிது நேரம் மௌனம். பின்னர் ஒரு சிறிய கேள்வி கேட்டார். உன் வீட்டில் யாராவது சாப்பிடாமல் படுப்பாங்களா? அந்த மனிதர் சற்றே தடுமாறினார். சில சமயம் என் அம்மா சாப்பிடாம படுப்பாங்க. பிள்ளைகள் முதல் சாப்பிடட்டும்னு சொல்லுவாங்க. காஞ்சி பெரியவர் மெதுவாக சொன்னார். வீட்டில் அம்மாவின் வயிறு காலியா இருந்தா அந்த வீட்டுக்கு எப்படி லக்ஷ்மி நிலையாக இருப்பா? முதலில் உன் வீட்டில் மூத்தவர்களுக்கு மரியாதை கொடு. அவர்களின் மனம் நிறைந்தால் உன் வீடு தானாக நிம்மதியாகும். அந்த மனிதர் கண்ணீர் விட்டார். வீட்டிற்கு திரும்பியதும் முதலில் அம்மாவை அன்புடன் பார்த்து கொண்டார். வீட்டில் அமைதி மெல்ல திரும்பியது. சில மாதங்களில் குடும்பம் ஒன்றானது, வாழ்க்கை நிம்மதியானது. காஞ்சி பெரியவர் சொன்ன இறுதி வார்த்தை, வீட்டில் அன்பு இருந்தால் அங்கேயே இறைவன் வசிப்பான். அன்பே உயர்ந்த பூஜை.